வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். இன்றைக்கி வந்துங்க மைதா மாவில் சுருள் மடக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது இதால் 1 கப்பு. எந்த ஏனம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். டம்ளாரோ நிறைய செய்யணுமோ எதில் எப்படிமோ அதால் ஒரு அளவு மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே அளவு சர்க்கரை போட்டு, அதாவது குலாப் ஜாமுனுக்கு உள்ள பிசுக்கு அந்த அளவை விட இன்னும் ஒரு லைட்டாக கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி பாவை காய்ச்சி ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இந்த மடக்கை வந்து பிசைஞ்சிட்டு தேய்ச்சி சப்பாத்தி மாதிரி சப்பாத்தி கட்டையில் மெலிசாக தேய்ச்சி ஒன்று மேலே ஒன்றா வச்சு நான் அதை செய்கிறத காட்டுறேன். இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு, டால்டா போட்டு பிசைஞ்சு பாக்கி தண்ணி ஊற்றி பிசைய போகிறோம். இப்போ காட்டுறேன். இதை கொட்டிட்டு அளவு 1 கப்பு. அதே மாதிரி ஜீனி இதால் 1 கப்புங்க. தேவையான அளவு உப்புங்க. கொஞ்சமாக வனஸ்பதி டால்டா போட்டுக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கிட்டு பாக்கி தண்ணி ஊற்றி பிசையணுங்க. இதை வந்து நல்லா எங்கே பார்த்தாலும் படுற மாதிரி பிசைஞ்சிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா டைட்டாக எந்த அளவுக்கு நீங்கள் பூரி தேய்ப்பீங்கள்ல அந்த மாதிரி கெட்டியாக பேஞ்சிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இலவெல்லாம் பிசைஞ்சிங்கன்னா தேய்க்கிறதும் கஷ்டம், ஒட்டிக்கும். உங்களுக்கு மொறுமொறுப்பு தன்மையும் கம்மியாக இருக்கும், வதுன்னு இருக்கும். அதனால் பாருங்க, பிடிச்சிங்கன்னா உருண்டை பிடிக்க வரும் நல்லா. இது மேலே தண்ணியை தெளித்து பிசையணும். செஞ்சாச்சுங்க. எப்படி இருக்குது பாருங்கள், சப்பாத்தி பதம் தான். நம்ம மாவை தொட்டுக்கிட்டு ஒரு குட்டி குட்டியாக சப்பாத்தி தேய்ச்சி 1 by 1 மேலே அடுக்கி அதுக்கப்புறம் கத்தியால் அதை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி ரோல் பண்ணி அதை வந்து தேய்ச்சி எண்ணெயில் பொரித்து எடுக்கணுங்க. காட்டுறேன். இந்த பாருங்கள், மைதா அப்பளம் 4 போட்டேன். எல்லாம் பண்ணி சக்கரை மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். 4 நாளாக 1 by 1 போடுறேன். ஒரு அப்பளத்தை போட்டு மேலே லைட்டாக மாவை தூவிட்டோன்னு வச்சுங்களேன், ஒன்றோட ஒன்று ஒட்டாது. பொரியும் போது லேயராக இருக்கும். அடுத்தது மேலே அடுத்தது பாருங்கள். அப்போ தான் நம்ம இன்னொரு மேலே 4 வச்சு தேய்க்கும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் லேயராக வரும், கரகரன்னு இருக்கும். நாலு போடலாங்க, 5 கூட போடலாம். அது வந்து எனக்கு பலவை காணாது, அதனால் 4ஓட நிறுத்திக்கிறேன். 5 வச்சுக்கலாம். இப்போ 5ஐயும் ஒன்று ஆக்கியாச்சு. இப்போ மேலே வந்து மாவு தூவிட்டு இதை வந்து நல்லா இந்த பலவை சைஸுக்கு ஓட்ட போகிறோங்க. தேய்ச்சாச்சு. அப்படியே ரோல் பண்ணுற அளவுக்கு கத்தியால் எல்லாம் கட் பண்ணியாச்சுங்க. அப்படியே எடுத்து அப்படியே இந்த ஒரு கட்டையால் ஒரு ப்ரெஸ் பண்ணி கொடுத்து எடுத்து வச்சுட்டு எண்ணெயில் பொரிக்கணுங்க. இதே போல் எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதை என்ன பண்ணுறீங்க, மாவை லைட்டாக தொட்டுக்கிட்டு அப்படியே ஒரு ப்ரெஸ்ஸிங் கையால், அவ்வளோதான். இப்போ எண்ணெயில் பொரிஞ்சோன்னே லேயராக இருக்குங்க. நீங்கள் இதே போல் மைதா பரோட்டா கூட நல்லா இன்னும் ஒரு 10 மடக்கு நல்லா செஞ்சு பரோட்டாவும் நீங்கள் அதே போல் செய்யலாம்.
இது சைடில் உள்ளது சின்னதாக இருக்குது. சீக்கிரம் வேலை ஆகிடுங்க. ஜீரா காய்ச்சறது மட்டும்தான் ஒரு 10 நிமிஷத்து வேலை. எண்ணெயில் பொரிச்சாக்கா அப்படியே எடுத்து ஜீராவில் போட்டு தட்டில் எடுத்து வச்சுட்டு ஆற விட்டு கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 10 நாள் வச்சு சாப்பிட்லாம். பாருங்க, அடுப்பு பற்ற வச்சாச்சு. எண்ணெய் வச்சுட்டேன். சர்க்கரை பாக்கு வைக்க சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. போதும். அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். லைட்டாக ஒரு கம்பி பதம், லைட்டான கம்பி பதம் வந்தால் போதும். அதை அப்படியே இறக்கி வச்சுட்டு இதை வந்து ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுக்கலாம். கம்பி பதம், லைட்டான கம்பி பதம், அதாவது குலோப் ஜாமுனுக்கு வர அளவுக்கு வந்தால் போதுங்க. பாருங்க, இதுதான் குலோப் ஜாமுனுக்கு உள்ளது. இன்னும் அடுத்த பதம் லைட்டாக இன்னும் 2 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். பாவு ரெடி ஆயிடுச்சு. ஏலக்காய் பவுட்ரு போடுறோம் பாருங்க. ஏலக்காய் பவுடர் திரும்ப காட்டுறோம் பாருங்க. அதாவது லைட்டாக ஒரு ஸ்டிக்கு வந்தால் போதும். வருது பாருங்க. அவ்வளோதான். ஆறுறது கொஞ்சம் இன்னும் திக்னஸாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. அதாவது மைதா மாவுங்கும் போது ஸ்லோவாகவே வச்சு எல்லாத்தையும் நல்லா நிதானமாக ஒரு 1/4 மணி நேரமாவது ஆகும் பொரிஞ்சு வர்றதுக்கு. மைதா மாவு நல்லா பொரியும், லேயர் லேயராக வரும். மெதுவாக எடுத்து பொன்னிறமாக வர வரைக்கும் பார்த்து சத்தம் அடங்க விட்டு எடுங்க. குலோப் ஜாமுனுக்கும் அடுத்த பதம் லைட்டாக பாருங்க. லைட்டாக ஒரு கம்பி பதம் விழுற அளவுக்கு தான் ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை பொரிஞ்சிட்ருக்கு பாருங்கள். அழகாக சுருளாக மேலே வருது. வெந்தது காட்டுறேன். பதம் பாருங்கள், பாவு பதம் எப்படி வருதுங்க. அதுமாரி லைட்டாக வந்தால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு முதல்ல. இது வந்து வெந்துட்டுருக்கு. நல்லா முருவலாக வேகணும். அப்படியே வச்சு ஜீராவில் போட்டுடலாங்க. பாருங்க, வழிச்சாச்சு. இதை வந்து அப்படியே ஜீராவிலே போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் அது ஊறட்டும். மடக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே பொசன்னு இருக்கு பாருங்க. லேயராக சூப்பராக இருக்குங்க. லேயராக பாருங்க. கையாலே புட்டா வருது. மொறுன்னு இருக்குங்க. இனிப்போடையும் நல்ல சுவையான மடக்கு ரெடி. சூப்பராக இருக்கு. ஜீராவில் நினச்சி சுருளாக இருக்குங்க.
இது பாருங்க பொற பொறன்னு ஓடுது. நல்லா மொறு மொறுன்னும் அதே நேரத்தில் சாஃப்டாகவும் மேலெல்லாம் மொறுமொறுப்பாகவும் சுவையாக இருக்குங்க. சுருள் ஒருக்கு சூப்பராக இருக்குது. மைதா சுருள் நல்லா இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாமே லேயராக சூப்பராக இருக்குங்க. பாருங்க, நீங்கள் கம்மியான குவான்டிட்டியில் ஒரு டம்ளர் 100 கிராம் மாவு போட்டு நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. நல்லா ஜீரா உறிஞ்சிக்கிட்டு மொறுமொறுப்பாக சூடாக இருக்குது. சுவையான மைதா சுருள் ரெடி. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சாஃப்டாக நல்லா இருக்குங்க. நீங்கள் இது மாதிரி அதிக சுவை இல்லாமல் டேஸ்டான சுருள் செஞ்சு சாப்பிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.